இந்த ராகு கேது தோஷங்களை வந்து நீங்க போயிட்டு பாம்பை வச்சு பூஜை பண்ணாலோ இல்லாட்டி வந்து கோவில்ல போய் பால் அபிஷேகம் பண்ணாலும் நீங்குமா அப்படிங்கறது கேட்டீங்கன்னா பெரிய கொஸ்டின் மார்க் தான். கண்டிப்பா நீங்காது. சோ அப்ப அந்த தசாபுத்தி காலங்கள்ல இந்த மாதிரியான பரிகாரங்கள் செஞ்சுக்கிட்டா நீங்குமா அப்படின்றது கேட்டீங்கன்னாலும் இட்ஸ் பெரிய ஒரு கொஸ்டின் மார்க் தான். சோ அதனால நம்ம என்ன பண்ணலாம், இந்த ராகு கேது தோஷங்கள் இருக்கு என்ன பண்ணலாம் அப்படிங்கறத கேட்கும்போது, இந்த ராகு கேது தான் நிழல் கிரகங்கள், கர்மாவினுடைய நிழல்கள்னு சொல்றதும் ராகு கேது பகவான்கள் தான். அப்ப நம்ம என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கும்போது, இப்ப வந்து நமக்கு சம்மர் பீரியட் ஆரம்பிக்க போகுது. இந்த சம்மர் பீரியட் ஆரம்பிக்கிறதுக்கு வசதி உள்ளவங்க நிழற்குடை அமைச்சு கொடுக்கலாம், இல்லாட்டி கொடை கொடுக்கலாம். கொடை எல்லாருக்கும் தானமா கொடுக்கலாம். அப்படி இல்லை அப்படிங்கிறத பார்க்கும்போது ஜூஸ், வாட்டர் மெலன்ஸ் இது மாதிரியான விஷயங்கள் கொடுக்கும் போதே வந்து இந்த ராகு கேது சார்ந்த விஷயங்கள் கண்டிப்பா உங்களுக்கு வந்து கம்மியாகும். இன்னொன்னு வந்து அடுத்தவங்களை டிஸ்டர்பே பண்ணணும்னு நினைக்காதீங்க. அடுத்தவங்களை வந்து திட்டணும். அவங்க தப்பு பண்ணியிருக்கட்டும்ங்க. தப்பு பண்ணவங்கள மன்னித்து போவதுதான் வந்து மனிதர்களோட இயல்பு. சோ அதனால வந்து நீங்க அடுத்தவங்களுக்கு டிஸ்டர்பன்ஸ் இல்லாம வாழ்ந்தீங்கனாலே இந்த ராகு கேது பகவான்கள் வந்து எதுவும் பண்ண மாட்டாங்க.